ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ எங்கே போய்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல் மலைக்கும் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ மூங்கிலை காமாட்சி அம்மன் கோயில் தாங்க போயிருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம மஞ்சளாறு டேம்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆற்று வருது. ஸோ அங்கே சின்ன ஃபால்ஸ் மாதிரி சொன்னாங்க. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே கோயில் நம்ம சாமியை கும்பிட்டு அப்படியே வர போகிறாங்க. சின்ன பரிகாரம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதை வேறு எதுவும் இல்லை. ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த கோயிலில் என்ன இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் எப்படிலாம் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் கொடைக்கானல் தாண்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரோடு பிரியும், ஒரு போர்டே இருக்கும். இந்த மஞ்சள் அணைக்கு போகக்கூடிய ரோடு தேவதானப்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீங்கள் ரைட்டில் நீங்கள் உள்ள போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் ஏரியா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரோடுமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு செம்மையாக போட்டிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அதிகமான கோயில், நிறைய கோயில் இருக்குங்க ஒரு ஏரியாலுமே. எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் கோயில் நினைக்கிறேன், புறாமே கேட் போட்டு மூட்டுருங்க. ஸோ ஏகப்பட்ட கோயில் இருக்குங்க ஏரியாவில். ஸோ கோயிலுக்கிட்ட வந்துட்டாங்க. நீங்கள் போகும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு பிரியும். ஸோ அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஆர்ச் இருக்கும். மூங்கிலணை இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் போகிற ரோடுன்னு சொல்லிட்டு இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சளாறு டேமுக்குமே போகும். ஸோ டேம் போகிற வழியிலேயே தான் அந்த கோயில் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ஒன் டேயில் அந்த டேமையும் பார்த்துடலாம். ப்ளஸ் இந்த கோயில் இங்கே இருக்க ஃபால்ஸ்லையும் குளிச்சுட்டு வந்துடலாங்க. ஃபால்ஸ்னால் பெரிய ஃபால்ஸ் கிடையாது, இந்த வர ஆற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன அணை மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் தண்ணி விழுகும், செமையாக இருக்கும், குளிக்க நல்லாயிருக்கும். விநாயகர் படித்துறை சுந்தர விநாயகர் இல்லைன்னா கோயிலை ஒட்டி ஆண்டு போகுது. வாவ், சூப்பராக இருக்கப்பா. காய்ஸ், இங்கே வந்து மஞ்சளாறு டேம்லேருந்து வரக்கூடிய ஆற்றுங்க, செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு கோயிலுக்கு வந்தோம், அப்படியே ராத்திரி குளிக்கணும்னு சொன்னாங்க, அதான் பார்க்கலாம் நம்ம இருக்கோம். கைஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் போகக்கூடிய மஞ்சளாறு அணையிலேருந்து வரக்கூடிய ஒரு அருவிங்க. நாங்கள் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் வத்தலை கொண்டு வரக்கூடிய தேவதானப்பட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து குளிக்க சொன்னாங்க, அருவிலேருந்து குளிச்சுட்டு இந்த கோயிலுக்கு போகிறேங்க. ஸோ நான் கோயிலை போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல போய்ட்டு குளிச்சுட்டு வரணும். நாங்கள் வந்து ஃபால்ஸ் நாங்கள் அந்த இடத்துல குளித்தோம். பட் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர்களுக்கு முன்னாடி வந்து குளிக்கிற இடம் இருக்கும், நீங்கள் அங்கே குளிக்கலாம். குளிச்சுட்டு இருந்தால் அந்த கோயிலுக்கு வந்து வர சொல்கிறாங்க. வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கோயில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த சாமியை வேண்டிகிட்டு ஒரு மாலை தராங்க. 2 மாலை வாங்கிட்டு போகணும். ஒரு மாலை சாமிக்கு போட்டுறாங்க, ஒரு மாலை நம்மளுக்கு கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாலையை அணிஞ்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து சுற்றி வர சொல்கிறாங்க. ஒரு 3 சுற்றி சுற்றிட்டு நேராக ஆற்றுல போயிட்டு அந்த மாலையை கழட்டி போட்டு வர சொல்கிறாங்க. அப்படி வந்தீங்கன்னா ஒரு 40 நாளுக்குள்ள வந்து ஒரு நல்ல செய்தி வரும். அந்த ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். கழட்டி போட்டு தலை தண்ணி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். அதான் அங்கே போய் வருதுப்பா, திரும்பி பார்க்காம வந்துரு வந்துரு வந்துரு. ஒரு போர்டு கூட மாற்றலாம். உள்ள ஊற்று. ஆரோக்கியத்தோட நோய் இல்லாமல் இருக்கட்டும். எல்லா வளமும் சிறப்பாக. கேமரா வாங்கி அப்படியே நாங்கள் போட்டோம். நல்லா தண்ணி எல்லாம் வாங்கப்பா.